ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பட்டாணி, பீன்ஸ், கேரட் வச்சு ஒரு அருமையான பொரியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 கப் பச்சை பட்டாணியை 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கடலை வேகிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. 3 விசில் வந்ததும் குக்கரை இறக்கி வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் மீடியம் சைஸ் பல்லாரி ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பீன்ஸு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி 1 கப் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதே போல் கேரட்டும் 1 கப் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு உள்ளே சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீன்ஸ், கேரட் வேகிறதுக்காக நம்ம பச்சை பட்டாணி அவிச்ச தண்ணி 1 கப் இருக்குது. அதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சீரகம் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 2 துண்டு தேங்காய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கேரட் பீன்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியும் சுத்தமாக வற்றிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் சீரகத்தை உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் சீரகத்தை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பட்டாணி, கேரட், பீன்ஸ் பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.